ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவுஸ் குக்கிங். இன்னைக்கு சீசி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சீசி சிக்கனுக்கு நம்ம போன்லெஸ் தான் வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 3/4 கிலோ அளவுக்கு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டால் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/2 கப் தயிர் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் ஆனியன் பவுடர், 1/4 ஸ்பூன் கார்லிக் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். சோம்பு தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓரிகோனா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் கொடுக்குன்னா பார்க்கலாம், இல்லைன்னா காஷ்மீரி தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் அது இல்லைன்னா கலர் பொடி கூட போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரெகுலராக வீடியோ போட பெரிய பூஸ்டாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், நிறைய தேவைப்படாது. சும்மா லைட்டாக ஊற்றினா போதும். சிக்கன் எல்லாம் ஒவ்வொரு பீஸாக அதில் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டைமு. அடுப்பு ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக தான் இருக்கணும். எல்லா சிக்கனையும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். எல்லாமே ஒரு டைம் திருப்பி போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் கறி நல்லா வெந்துச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடக்கூடாது, வேறு அடுப்பில் மாற்றி சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேனு இல்லை ஒரு கிண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 10 கிராம் போல் பட்டர் போட்டுக்கலாம். வறுக்கணும். அது வறுத்த வாட்டி மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் இருந்துச்சுன்னா அப்புறம் அதில் கூட கிண்டி கட்டி ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி வறுத்த வாட்டி நம்ம பால் காய வச்சு ஆற வச்சா பால் ஒரு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். மைதா மாவு போட்டதுனால அடி பிடிச்சிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி வரும். இப்போ ஒயிட் பெப்பர் இல்லை பிளாக் பெப்பர் கூட போட்டுக்கலாம்.
பண்ணி வச்சிருக்க சிக்கனில் இந்த க்ரீமை ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் வந்து சூடாக தான் இருக்கணும், அதுக்காக தான் அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுருக்கோம். எல்லா க்ரீமும் எல்லா சிக்கனையும் படுற மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ மொசரல்லா சீஸ் இருந்துச்சுன்னா புளிவி கொஞ்சம் எல்லாம் மேலே போட்டு விட்டுக்கலாம். எந்த சீஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். மொசரல்லானா அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மேலேயே சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். மூடி வச்சு ஒரு நிமிஷம் ஆகட்டும். இப்போ கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த 2 நிமிஷம் ஆச்சுன்னா நமக்கு ரெடி ஆயிடும். இது சப்பாத்தியோட சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, நான், பரோட்டா இது கூட சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching.